ஸோ நான் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா புதுப்பேட் தான் போகிறோம். ஆர்பிஎம் லைட் வந்து செட் பண்ணி நார்மல் ரெட் லைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா புதுப்பேட் கிட்ட வந்துடும். சார் ஆர்டிஸ்ட் அவர் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து எம்ஜே ஒரு மினி ஃபாக் லைட். அதனால் நான் HJG தான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1000. இது பார்த்தீங்கன்னா மோட்டோ எக்ஸில் இதுதான் வந்து 1 இயர் வாரண்டி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டுற மாதிரி இருக்கும். உள்ளே ஏதோ செத்து இருக்குண்ணா. இதுவே ஒரு 2 கிலோ இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம்னா, ஸோ கைஸ் நான் தான் உங்கள் மிஸ்டர் ஃப்ளாஷ். ஸோ என்னடா அவன் எல்லாம் கருப்பு டிஷர்ட்டு கருப்பு மாஸ்க்கெல்லாம் போட்டு கிளம்பிட்டானு நினைக்காதீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விளாக் எடுக்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க, நான் வந்து மோட்டோ விளாகிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது இந்த மாதிரி வந்து மோட்டோ விளாகிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, எங்கேயுமே போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு வருத்தம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரிப்புக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ட்ரிப்புக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டியை வந்து சின்ன விஷயங்கள்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து வண்டியை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த விளாகை மேக் பண்ணலான்னு இருக்கேன். வண்டி என்ன ரெடி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாக் லைட் போகிறாங்க. ஃபாக் லைட் ஏன் முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளா போயிருந்தோம். கேரளா போகும்போது நடுவில் வந்து நம்மளுக்கு ஒரு இன்சிடென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இன்சிடென்ட் நான் உங்களுக்கு போடுறேன். ஃபோன் பேசிட்டே கிராஸ் பண்ணுவியாண்ணா? இச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? இந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு வந்து லைட் இல்லாத சரியான லைட் இல்லாத காரணத்தால் தான் எனக்கு தெரியல ஆப்போசிட்டில் யார் வராங்கன்றது எனக்கு கணக்கு தெரியல. எனக்கு சுத்தமாக அந்த விஷயமே தெரியல, ஏன்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு, அவங்களும் வந்து தெரியல. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபாக் லைட் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நான் 2-3 ஃபாக் லைட் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ ஃபாக் லைட் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு சைடு வந்து எனக்கு வேணாம், ஒரு வருஷம் போயிட்டு அது ஒரு மாடிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ பரவாயில்ல, ஃபாக் லைட் தானே, பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து நான் புதுப்பேட்டை கிளம்புறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது 4:02 ஆகுது. ஸோ இப்போ போய் நம்ம ஃபாக் லைட் மாட்ட போகிறோம். மேக்ஸிமம் ஒரு 6 மணிக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் வேலை. ஸோ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுப்பேட் தான் போகிறோம். புதுப்பேட்டு போய் ஃபாக் லைட் மாட்ட போகிறோம். ஸோ அந்த விளாக் தான் அது. ஸோ வாங்க வண்டி எடுத்துகிட்டு பேச ஆரம்பிப்போம். எங்கள் சோட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தூங்கிட்டு இருக்கு. சோட்டு ஓகே 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 மோட்டோ ஸோ கைஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஃப்ளாஷ் ஒன்று இருக்குமா, அது வந்து சுத்தமாக பிஞ்சிருச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் பண்ணோம். தென் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளுத்து போச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்டிக்கரிங் பண்ண டைம் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கரிங் பண்ணிடலாம். நான் வந்து செம்மையாக நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து விளாக் எடுக்க போகலான்ற மைண்ட் செட்டே இல்லை. சரி ஓகே நம்ம ஃபாக் லைட் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பு போய் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம போவோம், நம்ம வந்து ட்ரிப்பு போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சீக்கிரம் வந்து எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நான் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா புதுப்பேட் தான் போகிறோம். ஏன்னா புதுப்பேட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீப்பான ரேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அக்சசரிஸ்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ நிறைய அக்சசரிஸ் வாங்கணும்னு ஆசை தான் எனக்கு. பட் வந்து போதுமான பட்ஜெட் இல்லாதனால நம்ம வந்து இப்போதைக்கு வந்து ஃபாக் லைட் மாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா மட்கார்ட் மாட்டியிருந்தேன். போன விளாகில் வந்து மட்கார்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் வந்து இன்னும் டெயில் டேடி மாற்ற போகிறேன். பின்னாடி வந்து நம்பர் பிளேட் அந்த பெருசாக இருக்குல்ல டெயில் டேடி, அந்த டெயில் டேடி வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணி சின்னதாக ஆக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாடிஃபை பண்ணணும்னு ஆசைங்க. ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் தான் கொஞ்சம் இடி இருக்குது. ஸோ இந்த வாட்டி 2 விஷயம் தான் பண்ண போகிறேன். டெயில் டேடி மாட்ட போகிறேன். இப்போ வந்து வெறும் ஃபாக் லைட் தான். மாடிஃபிகேஷன் பண்ண போது என்னன்னா டெயில் டேடி மாற்ற போகிறேன். அதுக்கப்புறம் RGBயோட அந்த லைட்டு பார்த்தேங்க. DRL ஃப்ரண்ட்டில் DRL இருக்குதுமா, அந்த லைட்லாம் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஆசையாக இருந்துச்சு அதெல்லாம் போகணுன்ட்டு. பட் வந்து இப்போ வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். கரெக்டாக இன்னொரு 3 மாதம் போச்சு நம்ம வந்து வண்டி 1 இயர் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணலாம். 1 இயர் முன்னாடியே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. சரி ஓகே ஃபைன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மனசை தேத்திக்கிட்டேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் வந்து இதில் வந்து RPM லைட் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா நம்ம வந்து 5000 RPM கிட்ட போனாலே அந்த பிளிங்கிங் லைட் மாதிரி நல்லா இருக்குங்க. அது என் ஃப்ரெண்ட் வண்டியில் சினிமா முன்னாடி 390 நம்ம ஓட்டிருப்போம். ஸோ அது வந்து இதில் நம்ம வண்டியிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வண்டியில் செட் பண்ணிட்டோம். எனக்கு நான் காமிக்கிறேன். ரோடு ஃப்ரீயாக இல்லை, 5000 RPM மேலே போனால் தான் அது லைட் எரியும். என்னப்பா அது இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. பூசாரி இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள், எனக்கு 3rd கியர்லேயே நான் 5000 RPM. இப்போ நார்மல் ரெட் லைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5500 தாண்டிட்டோடனே அந்த மினிமினிட்டே இருக்கும் ரெட் லைட்லேயே. இருங்க காமிக்கிறேன் திருப்பி. இப்போ நார்மலாக ரெட் எரியுதா, இப்போ பாருங்கள் விட்டு எரியுதா, அது வந்து 5500 RPM மேலே. இது வந்து நான் வந்து இதிலே நம்ம செட் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு செட்டிங்ஸ்லேயே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம வந்து செட் பண்ணணும்னா செட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஒரு 60 மேலே போனாலே நம்மளுக்கு வந்து ஓவர் ஸ்பீட் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அதனால் ஒரு பார்க்க நல்லா இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அதை செட் பண்ணிட்டேன். இதுவரையிலும் நான் கேட்காத விஷயத்த இந்த காதில் கேட்க வச்சிருக்கிறேன்.
உண்மையிலேயே பின்னாடி மட்கார்டு பயங்கரமாக இருக்குங்க. அந்த மட்கார்டு மாட்டியிருந்தோம், நான் கூட நல்லா இருக்காதுன்னு அப்படியே ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் மட்கார்டு சூப்பராக இருக்குது, நல்லாவே ஒரு மாதிரி ஒர்த்து தான் அந்த மட்கார்டு. ஸோ இந்த மட்கார்டு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் வந்து அதோட டீட்டெயில்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆலமர விழுந்தானாலும் அது படுக்கும் மண்மணி வேலை, வால் இல்லாது குரங்கினி போல வளரிய மண்ணுக்கு மேலே. பிரேக்கு தாங்க பிடிக்கவே மாட்டேங்குது. பிரேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாளான்னைக்கு பார்த்தீங்கன்னா பைக்கை சரிச்சு விட்ருவோம். ஏன் இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ தான் சேலரி வந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா சேலரி வந்தோடனே வண்டிக்கெலாம் ரெடி பண்ணிடுவோம், இதெல்லாம் கைவிட்டு காசு போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்போ எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வண்டிக்கு செலவு பண்ணுறதுனா மனசு வந்து எவ்வளோ வேணாலும் செலவழிக்க ஒரு மாதிரி மனசு ஓகே. ஆனால் வீண் செலவு பண்ணுறதுக்கு வந்து எனக்கு இது சாப்பாடு அந்த மாதிரி விஷயத்தில் வந்து செலவு பண்ணது மனசே வராதுங்க. நான் வண்டிக்கு செலவு பண்ணால் எவ்வளோ வேணால் செலவு பண்ணலான்னு தோணும். இது லைட்டு மாட்டி எப்படியோ ஒரு 1500 2000 ஆகிடும் பார்த்துங்களேன். இதே 1500 2000 நம்ம ஏதாச்சும் வெளில போய் சாப்பிட்லாம்டா, லாங்காக போய் சாப்பிட்லாம் அப்படிலாம் சொன்னாங்கன்னா, இல்லை நிறைய சாப்பிட்றது அன்லிமிட்டட் இந்த பஃபேலாம் சாப்பிட்லான்னு பார்த்தா நான் போகவே மாட்டேன். இந்த கோல் பப்ளிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 700 800 ஆகும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் போகவே மாட்டேன். ஏன் 700 நம்ம என்னடா சாப்பிட போகிறோம், அவ்வளோ என்னடா அது காசு வேஸ்ட்டுடா, ஒரு வேளை சாப்பாடு ஏன்டா சாப்பிட பண்ணணும்னு சொல்லிட்டு என் மனசு எனக்கு ஒத்துக்காது. ஆனால் இந்த மாதிரி வண்டிங்களுக்கு செலவு பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பார்த்தீங்கன்னா புதுப்பேட் கிட்ட வந்துட்டோம். புதுப்பேட் இந்த லெஃப்ட் எடுத்தாலே புதுப்பேட் ஸ்டார்டிங் ஆகிடும். ஸோ இதில் எந்த கடைலாம் தெரியாது, நம்ம வந்து 2-3 கடை விசாரிச்சு தான் ஒரு கடை சூஸ் பண்ணுவோம். ஒரு கடை எனக்கு தெரியும், அந்த கடையில் கேட்டு பார்ப்போம். இன்கேஸ் அது செட்டால்னா வேறு கடைக்கு போயிடலாம் தான் இருக்கேன். என்ன ஃபாக் லைட், நான் வந்து ஒரு 2-3 ஃபாக் லைட் பார்த்தேன். HJGன்னு சொல்லிட்டு, HJGயா HJDயான்னு தெரியல. அதில் வந்து மினி ட்ரைவ் ஃபாக் லைட்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது அந்த ஃபாக் லைட் வந்து எனக்கு ஒருத்தர் யூடியூபர் சஜஸ்ட் பண்ணியிருந்தார், மிஸ்டர் ஆர்டிஸ்ட். அவர் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ இந்த லைட் போட்டுக்கோங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹெட்லைட் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃபாக் லைட் தான் மாட்ட போகிறோம். வளரினே இருக்கேன் இன்றைக்கி. என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கேட்போம். இந்த கடையில் கேட்போம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ கைஸ், இது வந்து எம்ஜேயோட மினி ஃபாக் லைட். அதுக்கப்புறம் HJG, இதுதான் வந்து நான் வந்து பார்த்தது. இது வோல்ட் வந்து 1.5A 1.8 இது. ஓகே, இதோட வோல்ட்டு கொஞ்சம் அதிகம். அவர் என்ன சொன்னார், எம்ஜே மாட்டிக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு வந்து வோல்ட் அதிகமாக இருக்கும்னாரு. இட் ஹாஸ் 25 வாட்ஸ். ஓகே, 25 வாட்ஸ் இது நல்லா இருக்குங்க. ஆனால் இது எம்ஜே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணார். ஆனால் HJG தான் நான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஓகே, நம்ம வந்து வேறு கடையில் இருந்து கேட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1000 மாட்டுறதுக்கு மட்டும் லேபர் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ கைஸ், மாட்டுறதுக்கு வந்து ஆள் இல்லைன்ட்டாங்க. அவர் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு, வந்துடுவார் பாருனாரு. அதுக்குள்ளே நான் வந்துடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு கேட்கலான்னு சொல்லி வந்திருக்கேன். வேறு எல்லாம் ஷாக் அப்சர் அந்த மாதிரி கடை தான் இருக்குது. ஸோ இன்னொரு கடை தெரியும் இங்கே அந்த கடையிலையும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 1000 ரூபான்றது ஒர்த்து தான். ஏன்னா நான் ஆன்லைனில் பார்த்தது வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி இருந்துச்சு. 1500 சம்திங் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இது 1000 ரூபா, பரவாயில்ல, ஒர்த்து தான். HJG மினி ஃபாக் லைட் எவ்வளோண்ணா வந்தது? ஆமாம், வேறு என்ன பண்ணிட்டேன்? கம்மிங்க அண்ணா, வேறு இல்லையா? நான் இதுதான் இருக்கா, வேறு பிராண்ட் தான் இருக்குது. இதான் வாரண்டி ஒரு சேல் பண்ணிருப்போம். இது எவ்வளோ வருது? இது சவுத்து 600 கிளாம்பா இந்த 400 ஆகுது. சரி, ஓகேண்ணா. சரி, இது வந்து பார்க்குறேன். ஸோ கைஸ், இந்த கடையில் நம்ம கேட்டேன், சரியான ரேட்டு சொல்கிறாருங்க. மினி டைவ் வந்து ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான் இருக்குது. சுவிட்சுக்கு 200, மாட்டுறதுக்கு ஒரு 400 லேபரு ப்ளஸ் ஃபாக் லைட் 1200 1000 ரூபா தான் ஆன்லைனில் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது. அதனால தான் சொல்கிறது, 2-3 கடையில் விசாரிச்சுட்டு எது உங்களுக்கு அப்புறம் கடைசியில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே போய் நீங்கள் வந்து மாட்டிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அவ்வளவுக்கு நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அடுத்த கடைக்கு போவோம். பைக் ஸ்டுடியோ சென்னை. சில நேரங்கள் கழித்து. பாய். அப்புறம் பாருங்க. பாய். ஸோ
கைஸ் இந்த பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு யூடியூபரா அப்படின்னு கேட்டு ஒரு நாள் பேசிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏன்னா நீங்கள் கூடி சீக்கிரம் வந்து 1 மில்லியன் அடிப்பீங்கண்ணா. சப்ஸ்கிரைபர் எவ்வளோ கேட்டாங்க, சப்ஸ்கிரைபர் 11,000 12,000 பா அப்படியாண்ணா சூப்பர்ண்ணா அப்படின்னாங்க. கம்மி தான் தம்பி அப்படின்னு. ஆனால் நீங்கள் கூடி சீக்கிரம் 1 மில்லியன் அடிப்பீங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்து அதான் வாங்க வீடியோவில் வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன். கடை தாங்க தேடிட்டு இருக்கோம். அந்த கடை எனக்கு ஃபஸ்ட்டு கடையாக எனக்கு கொஞ்சம் ஏதோ கம்ஃபர்டபுள் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எதுக்கும் வேறு கடை தேடுவோம். சென்னை சூப்பர் பைக்ஸ் அங்கே போய் கேட்போம் திருப்பி. இது பார்த்தீங்கன்னா மோட்டோ எக்ஸில் இதுதான் வந்து 1 இயர் வாரண்டி. இது 1400 கிட்ட வருது. மாட்டு எவ்வளோ ஆகும்? மாட்டு என்ன உண்டு 250 இதோ நினைக்கிறேன். நீங்கள் எல்லா எலக்ட்ரிஷனும் மாட்டுவாங்க. எனக்கு மாட்டிட்டு கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதான் சொல்கிறேன். சரி லைட்டு மட்டும் காமிங்க. உங்களுக்கு இது வந்து ரிஸ்க்கு ஓகேங்களா? போயிட்டோம். ரிஸ்க்குனா சைனா ப்ராடக்ட் திடீர்னு லைஃப் போனாலும் போகும் ஓகேங்களா? வாரண்டிலாம் கிளைம் ஆகாது. அது எதாவது ப்ராப்ளம்னாலும் நீங்கள் என்கிட்ட வரலாம், பீஸ் எடுத்து கையில் கொடுத்துருவோம். வாரண்டி கார்டு இருந்தால் அங்கே வைடிங்க. ஹெல்மெட் வைடிங்க. இது காமிக்கிறேன். இது ஒயிட்டு எல்லாம் 2 கலர். ஓகே. அப்படியே இந்த மினி இதுவும் காமிச்சிருங்கண்ணா. அது மாற்றுங்க, ஒயிட் மாற்றுங்க. ஆனால் இது ஏதோ லைட் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இல்லைண்ணா. சரி ஓகேண்ணா. என்ன தெரிகிறது? இதோ இருங்கண்ணா, ஃப்ரெண்டு கடை இருக்கு, ஒன்று பார்த்து வந்துடுறேன். கைஸ் நாங்கள் லைட்டு பார்த்தோம். என்னன்னா ஒன்று மோட்டோ எக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது. இப்போ கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா 3 கடையில் விசாரித்தோம். ஆமாம் 3 கடையில் விசாரித்தோம். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1600. அதே லைட் இங்கே இந்த சென்னை சம்திங்னா அது வந்து 1200 தான் சொல்லியிருந்தேன். 1300 சொன்னாங்க. கம்மி பண்ணி மாட்டுறது 300நாங்க. ஆனால் எனக்கு வந்து HJGயோட வந்து பிரைட் சூப்பராக தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதோட பிரைட் ஏதோ கம்மியாக தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அழகாக அவர் காமிச்சார். வாரண்ட்டி வரும் ப்ரோ அப்படின்னாரு. நான் வந்து இல்லைண்ணா ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடே இல்லை. அது பார்த்தீங்கன்னா வேறு கடைக்கு போகலான் இருக்கோம். என்ன வேணும்? ஃபாக் லைட் இருக்கா? ஃபாக் லைட் எவ்வளோ ப்ரோ? அது எவ்வளோ? 300 400 1000 பே பண்ணுங்க மாமா கிட்ட போய் அப்படி போலாம். சவாய் சின்னூர்களில் கேட்டோம். அங்கே வந்து 1100K பண்ணி தரேன்ட்டாங்க. மோட்டோ எக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. வாரண்டி 1 இயர் வாரண்டி இருக்குது. நீங்கள் வந்து எப்போ வேணால் வந்து போயிடுச்சுன்னா வந்து புது பீஸே எடுத்துக்கலான்றாங்க. மோட்டோ எக்ஸ் போகிறதா HJG போகிறதான்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குங்க. ஆன்லைனில் பார்க்கும்போது மோட்டோ எக்ஸா சொல்லிட்டு கம்பேர் பண்ணி வாங்கணும். மோட்டோ எக்ஸ் vs HJG. இன்னொரு கடையில் கேட்க போயிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வண்டி அப்படி ஓரமாக விட்டு கேட்டு வந்துடுவோம். 3 hours later வந்து என்ன வாங்குறது பார்த்துட்டு மோட்டோ இதே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வந்து HJGயே வாங்கிடலாம். நான் கேட்டேன் HJGயே போடுங்க நல்லது தான் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு. ஸோ இதுதான் லைட்டு. ஸோ இந்த கிளாம்ப் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இந்த கிளாம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாவா, இந்த சுவிட்ச் ஒரு 300 ரூபா. சுவிட்ச் தனியாக தான் வாங்கினா. அது எனக்கு தெரியல. அந்த கடையில் அவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 1000 தான் கொடுத்தாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மாட்டுற மாதிரி இருக்கும். 2 கிளாம்ப் இங்கே போட்டு இந்த இடத்துல மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தம் நம்ம டோட்டலாக லேபரோடே சேர்த்து லேபரு மாட்டுறது சுவிட்சுக்கு ஒரு 300, அது ஒரு 300, 600, மாட்டுறது ஒரு 300, டோட்டலாக சேர்த்து 1900 கேட்டார் லேபரோட சேர்த்து. நீங்கள் கேட்பீங்க ஃபஸ்ட்டு கல்லே 1000 தானடா, மாட்டுறதுக்கு 300 கேட்டார். ஆனால் அவர் சுவிட்செலாம் சொல்லலை, சுவிட்சு எதுக்கெலாம் எதுவும் சொல்லலை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கல்லில் கேட்குறதோட எனக்கு இங்கே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இவங்க என்ன சொன்னால் நானே ரிமூவ் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணி தரேன் அப்படின்னாங்க. ஸோ எப்படின்னா இந்த இடத்துல வந்து 2 கிளாம்ப் நம்மளுக்கு போட்டு இங்கே லைட் தர மாதிரி. ஆனால் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா ப்ளக் அண்ட் பே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒயர்லாம் கட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒயர் கட் பண்ணுறது அங்கே பெரிய பிரச்சனை. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒயர் கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாரண்டி கிளைம் ஆகாது. 1 வருஷம் கூட நம்மளுக்கு வந்து ஒயரிங் வாரண்டி இருந்துச்சுன்னா வாரண்டி கிளைம் ஆகுது. அதான் பெரிய பிரச்சனை ஆகிடும் நம்மளுக்கு. சரி இதுதான் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து இங்கே இதுதான் இந்த எலக்ட்ரிக் சுவிட்ச். இதில் வந்து 3 சுவிட்ச் இருக்குது. அப்பு, டவுனு, நடுவில் வந்து ஆஃபு. நம்ம வேணா சுவிட்சு. இந்த சுவிட்ச் வந்து நல்லாயிருக்கும், நல்லா குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லி தான் போட்டது. ஆனால் மணி இப்போ இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. வா
ஏன்னா நான் வர மாட்டேன்டா. இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உள்ள ஏதோ செத்து இருக்குண்ணா. இது பாருண்ணா. அதான் எத்தனை நாளாக செத்து இருக்குன்னு தெரியலையே. இதே ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. இதுவே ஒரு 2 கிலோ இருக்கு. இல்லைன்னா நம்ம இங்கே சின்ன கிளாம்பு மாதிரி வச்சு இங்கே வைக்க முடியாது. எரிக்கொன்றீங்களா? என்ன மேலே கீழே இருக்குது. இது ஓகே கரெக்டாக இருக்காண்ணா. ஸோ கைஸ் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா அது எப்போ நம்ம வண்டியில் உள்ளே கடந்துச்சுங்க. ஹெட்ரூம்குள்ளே எப்போ இறந்து போச்சுன்னு தெரில. பாவம். இதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திடுவோம். முடியுது நின்றுட்டு பார்த்து கேட்டு முடியல, உக்காந்து கேட்டு முடியல. இது எப்படின்னா ஒன்று இண்டிகேட்டர் ஒன்று மாற்றி கொடுப்பீங்களா? ஓகே ஓகே ஃபைன். இது வந்து ஒயிட்டா மேலே அழுத்தினா ஒயிட்டு, சென்டர் ஆஃப் கீழே. ஓகேண்ணா. 1 மணி நேரங்கள் பிறகு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் மாட்டுறதில்ல. ஸோ என்ன ப்ராப்ளம்னா இது வந்து டேரெக்டாக இந்த சைடு லெஃப்ட் சைடில் உட்காருது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உட்கார மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிளாம்ப் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்குது. அதனால் கிளாம்ப் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கிளாம்ப் ரெடி பண்ணி போட்டுடலான் இருக்கோம். ஸோ அம்மா டைம் ஆயிடுச்சுங்க. மணி பார்த்தீங்கன்னா இங்கே 6:46 ஆயிடுச்சு. மணி 7 போகுது. 4 மணிக்கிட்ட வந்தவன். ஸோ அம்மா டைம் ஆயிடுச்சு. பாடியும் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிடுச்சு. உட்காரவும் இடம் இல்லையா. ஒயிட் லைட். ஓகே ஃபைன். ஸோ கைஸ் ஆக்சுவலி நம்ம வந்து மாட்டியாச்சு. ஏன்னா நான் இங்கே வந்து ஒரு கிளாம்பு மட்டும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடு ஒரு கிளாம்பு. இப்போ வண்டி ஆன் பண்ணுமா. இது வந்து ஒயிட்டு எல்லோ அப்படியே ரோடை பார்த்த மாதிரி இருக்குல்ல. ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்களா தெரியுதா லைட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டூரிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் லைட்டு தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ தூரம் அடிக்குது பாருங்கள் அந்த லைட்டு. இப்போ லைட் போட்டு பார்ப்போம். வா ஓகே. இப்போ வந்து ஒயிட் போடுவோமா. ஒயிட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நார்மல் லைட் சொல்லுங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா லைட்லாம் திருப்பி அவுத்து மாட்டோம். திருப்பி ஏன் அவுத்தின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து டூமை வந்து சொருவ மறந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூம் வந்து லைட் எரியல. அதுக்கப்புறம் என்னடா டூம் லைட் எரியலேன்னு சொல்லி திருப்பி கடைக்கு போயிட்டு அவர்கிட்ட திருப்பி உட்காந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி திருப்பி அவர் மாட்டினார். பெரிய பஞ்சாயத்தாக போச்சு. இதை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இதை மாட்டுறது. 1900 ஓகே. அது உண்மையிலே அவ்வளோ வேலை பார்த்தாங்க தான். லைட் போடுவோமா. இது வந்து ஒயிட் லைட் அட்ஜஸ்டபிள். இது நம்ம வந்து கீழே வேணால் கீழே வச்சுக்கலாம், மேலே வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் எல்லோ லைட் நல்லாயிருக்கு உண்மையிலே. லைட்டு நான் கூட கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ உண்மையிலேயே நல்லாயிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1900 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாமே நம்ம மாட்டுறது ஃபிட்டிங் எல்லாம். ஆனால் அந்த கல்லில் ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டினாருங்க. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இந்த நம்மளோட டிஆர்ன்ற பாருங்கள். என்ன இது இன்னைக்கு ஃபுல்லாகவே உளறிட்டுருக்கேன். நம்மளுடைய ஃபாக் லைட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே வேறு லெவலுங்க. லைட் பவர் பாருங்களேன். எவ்வளோ பவராக இருக்குமா. செம்ம அழகாக இருக்குங்க. இந்த லைட்டை வந்து நான் டார்க்கான ரோட்லேயும் போட்டு ஓட்டி பார்த்தேன். உண்மையில் நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த விலாகை ரன் பண்ணிக்கிறேன். சேனல் யாராவது சார் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. உங்கள் அன்பாதில் போய் கொடுத்துட்டே இருங்க. ஸோ மறக்காமல் பெல் ஐக்கான் மட்டும் ஆனில் போட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. பெல் ஐக்கான் ஆனில் போட்டால் தான் அடுத்த வீடியோ போடுறதுலாம் உங்களுக்கு வந்து பட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ அதனால் வந்து பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. வாங்க அடுத்த வரைக்கும் சந்திப்போம்.